வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நாம பார்க்க போற கதையின் பெயர் கொடுத்த வாக்கு. கதைக்குள்ள போலாமா? என்ன சார் நீங்க இந்த காலத்துல இப்படி இருக்கீங்க? இதோ பாருங்க, நாங்க சொல்றது போல கேட்டு நீங்க உங்க கம்பெனிக்கு வர ஆர்டர் எல்லாம் எங்க பக்கம் திருப்பி விட்டா உங்களை நாங்க நல்லா கவனிச்சுக்கிறோம். இங்க என்ன சார் உங்களுக்கு சம்பளம் வந்துட போகுது? அதை விட பல மடங்கு இதுல சம்பாதிச்சுக்கலாம் என்று கூறிக்கொண்டே சர்வர் வைத்து விட்டு போன கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்து குடித்தான் சங்கர். அவனை சிரித்து கொண்டே பார்த்து கொண்டிருந்த தேவா, அப்ப நான் கிளம்புறேன் சார் என்று எழுந்து கொண்டான். சற்று அதிர்ந்து போன சங்கர், என்ன தேவா, நான் பேசிட்டு இருக்கிறேன், நீங்க பட்டுக்கிட்டு கிளம்புறீங்க என்று கோபத்தோடு கேட்டான். சார், நீங்க இதுக்குதான் என்ன அவசரமா பார்க்கணும்னு சொல்லி கூப்பிட்டீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் இந்த பக்கமே வந்திருக்க மாட்டேன். துரோகன்றது என்னோட ரத்தத்திலேயே இல்லை. ஏன்னா எங்க அப்பா ஒரு மிலிட்ரி ஆபீசர், எங்க தாத்தா விடுதலை போராட்ட வீரர். நாட்டுக்காக தன்னுடைய உயிரையே துச்சமா மதிச்சவங்க. நேர்மை, ஒழுக்கம், கொடுத்த வாக்க காப்பாத்துறது, இதுதான் அவங்க உயிர் மூச்சு. அப்படிப்பட்ட குடும்பத்துல பிறந்துட்டு நான் தப்பு பண்ண மாட்டேன், தப்பு பண்ணவும் விட மாட்டேன். நீங்க என்ன மட்டும் இல்ல, எங்க கம்பெனில இருக்கிற யாரையும் இந்த துரோகத்தை செய்ய வைக்க முடியவே முடியாது. அதுக்கு நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். எங்களுக்கு எல்லாமே எங்க முதலாளி தான். அவருக்கு துரோகம் பண்ணேன்னு தெரிஞ்சா எங்க அப்பா என்னை மன்னிக்கவே மாட்டாரு. அப்படிப்பட்ட பணமும் எனக்கு தேவையில்லை. நேர்மையா 10 ரூபாய் சம்பாதிச்சாலும் அது எனக்கு கோடி ரூபாய்க்கு சமம். நான் வரேன் என்று கோபமாக அங்கிருந்து சென்று விட்டான். அந்த கோபால் சொன்னது சரியாதான் போச்சு. இந்த காலத்துல இப்படி ஒருத்தன், சே, இவன் கிட்ட இவ்வளவு நேரம் பேசின பாரு, என்ன சொல்லணும், டைம் தான் வேஸ்ட் என்று பேக் எடுத்துக்கொண்டு எழுந்து கொண்டான் சங்கர். மேனேஜர் சார், உங்களை முதலாளி கூப்பிடுறாரு என்று ஆபீஸ் பாய் வந்து அழைத்து விட்டு செல்ல தேவா எழுந்து முதலாளி சண்முகம் அறைக்கு சென்றான். அவனை பார்த்து முகமலர்ந்த சண்முகம், வாப்பா தேவா, உள்ள வா என்று அன்போடு அழைத்து எதிரே இருந்த சேரில் அமரும்படி கையை காண்பித்தார். தேவா அவரை ஒன்றும் புரியாமல் பார்த்து கொண்டே சேரில் அமர்ந்தான். அவர் ஒரு நிமிடம் அவனையே கண் கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தார். தேவாவிற்கு ஏதோ சங்கோஜமாக இருக்க அவன் சற்று நெளிந்து கொண்டே, சார், நீங்க கூப்பிட்டதா என்று தயங்கினான். ஆமா தேவா, நான் தான் கூப்பிட்டேன். ஆனா உன்னை வர வச்சுட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கேன்னு என்ன யோசிக்கிறியா? அது ஒண்ணும் இல்லப்பா. இந்த காலத்துல இப்படி ஒரு நேர்மையானவனை பார்க்கும்போது வாயில வார்த்தைகள் வர மாட்டேங்குது. அதுதான் பார்த்துட்டு இருக்கிறேன். என்னோட இத்தனை கால அனுபவத்துல உன்னை போல அல்ல, நான் இப்பதான் பாக்குறேன். உன்னை பிள்ளையா பெத்ததுக்கு உங்க அம்மா அப்பா என்ன தவம் பண்ணாங்கன்னு தெரியல. சார், என்ன சார் ஏதோ சொல்றீங்க? நீங்க இப்படி என்ன புகழற மாதிரி அப்படி நான் என்ன பண்ணேன்னு எனக்கு ஒன்றும் புரியலையே சார் என்று தயங்கினான். ஆமா தேவா, எப்பவுமே நல்லவங்களுக்கு தான் பண்ண நல்லது ஞாபகம் இருக்காது. ஏன்னா அவங்க சுபாவமே அதுவா தான் இருக்கிறதால அவங்க அதெல்லாம் ஒரு பொருட்டாவே நினைக்க மாட்டாங்க. அவங்க இயல்புல அவங்க இருப்பாங்க. அது போலதான் நீயும் எவ்வளவு பெரிய நல்லது பண்ணிட்டு நான் என்ன பண்ணேன்னு சர்வ சாதாரணமா கேக்குற. சரி, இருந்தாலும் நானே சொல்லிடுறேன். நேற்று சாயங்காலம் நீ ஹோட்டல் சங்கீதால அந்த எம்ஆர்கே கம்பெனி மேனேஜர் சங்கரை பாத்தியா என்று கேட்டார். சார், அது வந்து நான் பயப்படாத தேவா, எனக்கு எல்லாம் தெரியும். நீங்க பேசினதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். நீங்க உக்காந்துருந்த ஃபேமிலி ரூம்ல கடைசி டேபிள்ல தான் நானும் உக்காந்துட்டு இருந்தேன். நான் அந்த பக்கம் திரும்பி உக்காந்துருந்ததால உங்களுக்கு தெரியல, நீங்களும் அதை கவனிக்கல. அப்படியா என்று ஆச்சரியமாக அவரை பார்த்தான் தேவா. ஆமா தேவா, அவன் உன்னை தன் பக்கம் மடக்கிட எவ்வளவோ ட்ரை பண்ணான். ஆனா நீ உன் நேர்மையால அவனை ஜெயிச்சிட்ட. இப்படிப்பட்ட ஒரு மேனேஜர் எனக்கு கிடைச்சதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இதெல்லாம் உங்க அப்பா கிட்ட இருந்துதான் நீ கத்துட்டு இருந்திருப்பல்ல என்று சிரித்தார். ஆமா சார், எங்க அப்பா எப்பவும் அப்படிதான் நேர்மையும் ஒழுக்கம்னு இருப்பாரு. அது போலதான் நாங்களும் இருக்கணும்னு சின்ன வயசுல இருந்தே ரொம்ப கண்டிஷனோட எங்களை வளர்த்தாரு. நாங்களும் அவர் பேச்சு மீறி நடந்ததில்லை. இப்ப மிலிட்ரியில இருந்து ரிட்டையர்ட் ஆனாலும் வீட்லயும் அந்த மிலிட்ரி கண்டிஷன் தான் என்று சிரித்தான். சண்முகமும் சிரித்து விட்டு, சரி தேவா, உங்க அப்பாவை நான் ஒரு நாள் வந்து பாக்குறேன்னு சொல்லு. இப்படிப்பட்ட பிள்ளைய அவர் பெற்றதுக்கு நான் தான் அவரை வீடு தேடி போய் பாராட்டணும். சரி தேவா, இனிமே நீ எங்க வீட்டு பிள்ளை போல. உனக்கு என்ன உதவி வேணுமோ நீ தாராளமா கேட்கலாம், சரியா? சரி சார், உங்க அன்பு இருந்தாலே அதுவே போதும் என்று எழுந்து கொண்டான் தேவா. அது உனக்கு எப்பவும் தாராளமா கிடைக்கும்பா, கவலைப்படாத என்று சிரித்தார் சண்முகம்.
அந்த மகிழ்ச்சியோடு வீட்டிற்கு சென்ற தேவா தனது முதலாளி தன்னை பாராட்டியதை பற்றி தாய் மகேஸ்வரியிடமும் மனைவி கீதாவிடமும் கூறிக்கொண்டிருக்க தங்கை ராதா அவனை கலாட்டா செய்து சிரித்து கொண்டிருந்தாள். ஏய் அண்ணா, உண்மைய சொல்லு, அந்த ரூம்ல உங்க முதலாளி இருக்காருன்னு தெரிஞ்சுதானே நீ சும்மா சீன போட்ட, இல்ல நீயே ஆளை செட் பண்ணி அப்படி நடிச்சியா என்று கேலியாக கேட்டாள். ஏய் போட்டேனா பாரு, நான் என்ன பண்ணாலும் நீயும் அப்பாவும் ஒத்துக்க மாட்டீங்களே, வெளியில எல்லாரும் என்ன பாராட்டினாலும் நீ மட்டும் என்ன கிண்டல் பண்ணிட்டே இருப்ப. எனக்கு எங்க முதலாளி கிட்ட எவ்வளவு நல்ல பேரு தெரியுமா, சும்மா பாராட்டி தள்ளிட்டாரு. நீ எங்க வீட்டு பிள்ளை போலன்னு சொன்னாரு தெரியுமா. ஆஹா, அவர் எம்ஜிஆர் ரசிகர் போல இருக்கு, சினிமா டைட்டில் அனுப்பி விட்டு இருக்காரு. இப்படி வெட்டியா பாராட்டிக்கிட்டு இருக்காம சம்பளத்தை சேர்த்து கொடுக்க சொல்லு என்று சிரித்தாள். இதை கேட்டு கீதாவும் சிரிக்க, ஆமா அத்த, நீ சொல்றதுதான் சரி என்றான் சஞ்சய் குட்டி. அப்படி சொல்லுடா என்று அவனை தூக்கி இடுப்பில் வைத்துக் கொண்டாள் ராதா. ஏ கழுத, பேசாம ரெடி, என் புள்ளி எதனா சொல்லிக்கிட்டு என்று சிரித்து கொண்டே அவள் தலையில் செல்லமாக குட்டினாள் மகேஸ்வரி. இதற்குள் வாசலில் வண்டி சத்தம் கேட்க, அம்மா மிலிட்ரி வந்தாச்சு வந்தாச்சு, ஓடுங்க ஓடுங்க என்று சிரித்து கொண்டே கத்தினாள் ராதா. மகேஸ்வரியும் கீதாவும் கிச்சனுக்கு சென்று விட தேவா அவனது அறைக்கு சென்றான். விஸ்வநாதன் முகத்தை உம்மென்று வைத்துக் கொண்டு சோஃபாவில் வந்து தொப்பன அமர்ந்தார். ஐயா தாத்தா என்று ஓடி சென்று அவர் கழுத்தை கட்டி கொண்டான் சஞ்சய். அப்படி உக்காரு என்று அவனை அருகில் அமர வைத்தார். எப்பொழுதும் தன்னை வாரி எடுத்து கொஞ்சம் தாத்தா இன்று கோபமாக இருப்பதை பார்த்து அமைதியாக அவரையே பார்த்து கொண்டிருந்தார். இதை கவனித்த ராதா உள்ளே சென்று, என்னம்மா அப்பா இன்னைக்கு ரொம்ப கோபமா இருக்கார் போல இருக்கு என்றாள். ஆமா ராதா, குழந்தைய கூட கொஞ்சாம இருக்காரு என்றாள் கீதாவும். மகேஸ்வரிக்கு கை தானாக ஆடிக்கொண்டிருந்தது. சரி சரி, அப்பாவை நான் கூலாக்குறேன். அண்ணி அந்த ஐஸ் வாட்டர் எடுங்க என்று ஒரு சொம்பில் சில்லென தண்ணீர் எடுத்துக்கொண்டு வெளியே சென்றாள் ராதா. அவளை பார்த்துவிட்டு மீண்டும் முகத்தை திருப்பிக் கொண்டு உப்பன் அமர்ந்திருந்தார். அப்பா இந்தாங்க ஐஸ் வாட்டர் என்று சொம்பை நீட்டினாள். அவளை நிமிர்ந்து பார்த்துவிட்டு, எதுக்கு ஐஸ் வாட்டர், நீ எவ்வளவு ஜில்லுன்னு தண்ணி கொண்டு வந்து கொடுத்தாலும் என் மனசுல எரிஞ்சிட்டு இருக்கிற நெருப்பு ஆறாது என்று அந்த சொம்பை தட்டி விட்டார். பிரச்சனை ஏதோ பெரிதாக இருக்கும் என்று அனைவரும் அதிர்ந்து போக மகேஸ்வரி மெதுவாக வெளியே வந்து, என்னங்க என்னாச்சு, மூர்த்தி அண்ணனை பார்த்துட்டு வரேன்னு தானே போனீங்க, அதுக்குள்ள என்னாச்சுங்க என்றாள் மெதுவாக. அவளை திரும்பி ஒரு முறை முறைத்தார் விஸ்வநாதன். அவள் கையில் இருந்த கிண்ணம் தானாக நழுவி கீழே விழுந்தது. உன் புள்ள எங்க என்று கர்ஜித்தார். அருகே இருந்த சஞ்சய் பயத்தோடு ஓடி சென்று தனது தாயை கட்டி கொண்டான். கீதா ஒன்றும் புரியாமல் விழிக்க உள்ளிருந்த அனைவரையும் பார்த்து கொண்டே மெதுவாக வெளியே வந்தான் தேவா. அப்பா என்று அவன் அழைக்க, அப்படி என கூப்பிடாதடா, இனிமே உன் வாயிலிருந்து அப்படி ஒரு வார்த்தை வரவே கூடாது என்று கத்தி கொண்டு எழுந்தார். அனைவரும் ஒன்றும் புரியாமல் ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டனர். என்னங்க என்ன இது, ஏன் இவ்வளவு கோபம், அப்படி அவன் என்ன பண்ணா என்று தவிப்போடு கேட்டாள் மகேஸ்வரி. என்ன பண்ணானா, அது அவன்கிட்டே கேளு, பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒன்னும் தெரியாதது போலயா நிக்கிற என்று திரும்பி தேவாவை முறைத்தார். அப்பா நீங்க இவ்வளவு கோவப்படுறது போல என்ன பண்ணன்னு எனக்கு சத்தியமா தெரியல, அப்படி என்னப்பா நான் தப்பு பண்ணேன் என்று சந்தேகத்தோடு கேட்டான் தேவா. நீ தப்பு பண்ணலடா, நான் தான் தப்பு பண்ணேன், உன்னை பெத்த பாரு, என்ன நானே நொந்துக்கணும். ஆமா நேத்து மூர்த்தி வீட்டுக்கு நீ போயிருந்தியா சொல்லு என்று கத்தினார். ஆமாப்பா என்று மெதுவாக கூறினான். அவன்கிட்ட என்ன சொன்ன சொல்லுடா என்று மேலும் கத்தினார். அனைவரும் ஒன்றும் புரியாமல் இருவரையும் மாறி மாறி பார்த்தனர். தேவா சற்று தயக்கத்தோடு நின்றிருந்தான். அண்ணா என்னண்ணா, அப்படி அவர்கிட்ட என்ன சொன்ன சொல்லு என்றாள் ராதா. அவன் சொல்ல மாட்டாமா, எப்படி சொல்லுவான், அவனுக்கு மனசு புறா வஞ்சகம் இல்ல நிறைஞ்சிருக்கு, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிட போகுதுன்னு பொறாம வந்துடுச்சு அவனுக்கு, அதுதான் அதுக்கு எடுத்துட்டு வந்து நின்று இருக்கான் என்று அவனை முறைத்தவாறு கூறினார். மாமா என்று கீதா ஏதோ வாயெடுக்க, கீதா அமைதியாரு என்று அவள் கைகளை பிடித்தான் தேவா. என்னங்க என்ன இது, என்னென்னவோ சொல்றீங்களே, எனக்கு ஒண்ணுமே புரியலையே என்றாள் மகேஸ்வரி. அப்பா என்னப்பா, அண்ணன் என் வாழ்க்கையை கெடுத்துட்டு வந்திருக்கா, இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன், அண்ணன் எனக்கு இன்னொரு அப்பா போல, அது எப்படி பண்ணிருக்கோம். இப்படிதான் நானும் நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா அவன் என்ன பண்ணிருக்கான் தெரியுமா, உங்க பையனுக்கு என் தங்கச்சிய கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது, நீங்க வேற எதனா இடத்த பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கான்.
என்ன காரணம்னு கேட்டா அதெல்லாம் எதுக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டானா. இன்னைக்கு அந்த மூர்த்தி என் மூஞ்சில அறையாத குறையா கேள்வி கேட்கறான். உன்னை நேர்மையானவன், கொடுத்த வாக்க காப்பாத்துறவன்னு நினைச்சுதானே நானும் ஊரை கூட்டி நிச்சயத்துக்கு எல்லாம் ஏற்பாடும் பண்ணேன். ஆனா இப்படி நீ பண்ணுவன்னு நான் நினைக்கவே இல்லையேடா. இதுதான் உன் நேர்மையா? இதுதான் உங்க அப்பா தாத்தால உனக்கு சொல்லி கொடுத்தாங்களான்னு என் முகத்துல காரி துப்பிட்டான். ஆமா, நீ அங்க போன? நான் சொல்லாம எதுக்கு இந்த கல்யாணத்தை நிறுத்தின? அப்ப நான் கொடுத்த வாக்கு என்ன ஆறுது என்று கத்தினார். அப்பா, முதல்ல நான் சொல்றதை கேளுங்க. நீங்க நினைக்கிறது போல அந்த பையன் ஒழுக்கமானவன் இல்ல. அதனால தான் நான் அந்த சம்பந்தம் வேண்டான்னு முடிவு பண்ணேன். அத முதல்ல அப்பா கிட்ட சொல்லி இருக்கலாமே தேவா. நீ ஏன் எதுக்கு அந்த அண்ணன் கிட்ட போய் சொன்ன என்றாள் மகேஸ்வரி அழுது கொண்டு. அம்மா, அப்பா நான் சொன்னா கண்டிப்பா கேட்டுக்க மாட்டாரு. நான் கொடுத்த வாக்க காப்பாத்தி ஆகணும்னு பிடிவாதமா இருப்பாரு. அதனால தான் நான் இப்படி பண்ணேன். ஓ, அப்ப நான் பார்த்த பையன் ஒழுக்கம் இல்லாதவன், என்னோட செலெக்ஷன் தப்பு அப்படித்தானே உனக்கு என்ன? அதை நிரூபிக்க தானே என்னை இப்படி அசிங்கப்படுத்திருக்க? அப்பா, அப்படிலாம் இல்லப்பா. நான் சொல்றத கேளுங்க. இது நீயா நானான்னு வீம்பு பிடிக்கிற விஷயம் இல்ல. நம்ம ராதாவோட வாழ்க்கை, அதுக்காக தான். ஏய் போதும், இந்த வீட்டுல நான் ஒரு தீர்மானம் எடுத்தா அதுதான் ஃபைனல்னு உனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருந்தோம் நீ இப்படி ஒரு வேலையை பண்ணிட்டு வந்திருக்கனா உனக்கு என்ன நினைப்பு? என்னை விட நீ பெரியவன், உனக்கு நான் கட்டுப்பட்டு இருக்கணும்னு நினைக்கிற, அதுதானே? அப்பா, சத்தியமா நான் அப்படி நினைக்கலப்பா. என்ன நம்புங்க. முதல்ல அவங்க நிச்சயத்துக்கு ஏற்பாடு பண்றதை நிறுத்திட்டா அப்புறம் உங்ககிட்ட பொறுமையா சொல்லி புரிய வைக்கதான் நான் யோசனை பண்ணேன். ஏய் போதுண்டா. சின்ன வயசுல நான் உங்களை கண்டிஷன் பண்ணி வளர்த்ததுக்காக நீ இப்ப என்ன பழி வாங்குறதா நினைச்சு இப்படி ஒரு வேலையை பண்ணிருக்க. இப்படிப்பட்ட எண்ணம் கொண்ட நீ இனிமேல இங்க இருக்கவே கூடாது. மரியாதையும் பொண்டாட்டி புள்ளைய கூட்டிட்டு வெளியில போயிடு என்று கூறிவிட்டு தொப்பன சோஃபாவில் அமர்ந்தார். அனைவரும் அதிர்ந்து போய்விட, அப்பா என்னப்பா, அண்ணன் என்ன சொல்ல வருது என்ன எதுன்னு காதல போட்டுக்காம எப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க என்று கதறினாள் ராதா. ஏய், உனக்கு ஒன்னும் தெரியாது, நீ பேசாம உள்ள போ என்று கத்தினார். என்னங்க, அவன் நம்ம புள்ளைக்கு உங்க கைக்குள்ள வச்சு வளர்த்த புள்ள. அவன் உங்களை அசிங்கப்படுத்த நினைக்க மாட்டான். அவன் எதுக்காக இப்படி பண்ணான்னு விசாரிச்சுட்டு அப்புறமா ஒரு முடிவெடுங்க. அப்படியே அவங்க வெளியில போயிட்டாலும் அப்பாவா நீங்க உங்க புள்ளைய விட்டு வீம்புக்கு இருந்துடலாம். ஆனா ஒரு தாத்தாவா உங்க பேரனை விட்டு உங்களால இருக்க முடியுமா சொல்லுங்க என்று கெஞ்சினாள். இந்த வார்த்தைக்கு விஸ்வநாதன் சற்று ஆடி போக மெதுவாக திரும்பி தன்னை பயத்தோடு விழித்து பார்த்து கொண்டிருக்கும் சஞ்சயை பார்த்தார். சரி, ஒன்னு செய். உன் புள்ளைய போய் அந்த மூர்த்தி கிட்ட மன்னிப்பு கேட்டு நின்னு போன நிச்சயதார்த்தத்தை நடத்த ஏற்பாடு பண்ண சொல்லு. அப்படின்னா நான் அவனை மன்னிக்கிறேன். இல்லனா அவன் இப்பவே வெளியில போகட்டும். மகேஸ்வரி தாபத்தோடு தனது மகனை பார்க்க, அம்மா வேண்டாம்மா, தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க என்று கெஞ்சினான் தேவா. அண்ணா பிளீஸ், எனக்காக நீங்க சண்டை போட்டுக்க வேண்டாம். இதனால நடுவுல அம்மா தான் ரொம்ப அவதிப்படுவாங்க. அவங்களுக்காகவாவது நீ அந்த மூர்த்தி மாமா கிட்ட மன்னிப்பு கேட்டு கல்யாணம் பண்ண ஏற்பாடு பண்ணு. நான் அந்த ரவியே கட்டிக்கிறேன். அவன் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. எனக்கு நீங்க தான் முக்கியம் என்று அழுதாள் ராதா. முடியாது ராதா, என்னால அப்படி ஒரு வேலையை செய்யவே முடியாது. அப்பா என்ன புரிஞ்சுக்கலனாலும் பரவாயில்ல. கண்டிப்பா ஒரு நாள் அவருக்கே அந்த ரவியை பத்தி தெரியும். ஆனா அதுக்குள்ள எல்லாம் கைமீறி போறதுக்கு முன்னாடி நானே இந்த வீட்டை விட்டு வெளியில போயிடுறேன். வா கீதா, குழந்தைய கூட்டிட்டு கிளம்பு என்று உள்ளே சென்று விட்டான். கீதா அமைதியாக அவன் பின்னால் செல்ல, அண்ணா அண்ணா என்று கத்தி கொண்டே ராதாவும் சென்றாள். குழந்தை ஓடி சென்று வேதனையோடு அழுது கொண்டிருந்த மகேஸ்வரியை கட்டி கொண்டான். விஸ்வநாதன் கோபத்தோடு உள்ளே எழுந்து சென்று விட்டார். தேவா அன்று இரவே ஒரு டெம்போவை அழைத்து வர அதில் சாமான்களை எல்லாம் ஏற்றிவிட்டு கீதாவையும் சஞ்சயையும் அழைத்து கொண்டு புறப்பட்டான். அனைத்தையும் பார்த்து அழுது கொண்டிருந்த மகேஸ்வரி, ஏ பெரியவனே, என்னடா இது, நீயும் உங்க அப்பா போல இந்த விஷயத்துல இவ்வளவு பிடிவாதமா இருக்கிற, எனக்காக பருடா என்றவன் கைகளை பிடித்து கதறினாள். அம்மா, இந்த விஷயத்துல நான் பிடிவாதமா இல்லைன்னா கண்டிப்பா நம்ம ராதா வாழ்க்கை தான் பாதிக்கும். அப்பாக்கு அவர் வாக்குதான் முக்கியம். ஆனா எனக்கு என் தங்க வாழ்க்கை தான் முக்கியம். நான் ரொம்ப தூரம் போயிடல, பக்கத்து தெருவுக்கு தான் குடி போறேன். நீங்களும் ராதாவும் எப்ப வேணாலும் தாராளமா வரலாம் என்று குரல் கம்ம கூறிவிட்டு குழந்தையை தூக்கி கொண்டு சென்று விட்டான். பாட்டி, தாத்தா, அத்தை என்று சஞ்சய் கத்தி கொண்டே செல்ல மகேஸ்வரியும் ராதாவும் கலங்கி போயினர்.
யார் கண்ணு பட்டதுன்னு தெரியல. எப்படி இருந்த நம்ம குடும்பம் இப்படி ஆகுன்னு நான் நினைக்கவே இல்லை. அத்தை, நீங்க மட்டும் எங்களை மறந்துடாதீங்க அத்தை. ராதா, அத்தைய பார்த்துக்கோமா. குழந்தையத்தான் நான் எப்படி சமாதானம் செய்ய போறேன்னு தெரியல. பெரியவங்க மத்தியில அந்த பிஞ்சு தான் அவதிப்படுது என்ற வாயில் முந்தானியை வைத்து அழுது கொண்டே அவனுடன் சென்றாள் கீதா. ஒரு வாரம் சென்றது. ராதா தனது தந்தைக்கு தெரியாமல் காலேஜில் இருந்து வரும்பொழுதெல்லாம் தினமும் தனது அண்ணன் வீட்டிற்கு சென்று விட்டு வந்தாலும் மகேஸ்வரி மட்டும் தனது கணவருக்கு பயந்து மனதை கட்டுப்படுத்தி கொண்டு தவித்துக் கொண்டிருந்தாள். வீட்டில் குழந்தை இல்லாததும் அப்பா அப்பா என்று சுற்றி வந்த அன்பு மகன் இல்லாததும் அடக்கத்தோடு தான் கேட்கும் முன்னரே மகளை போல் பாசமாக அனைத்தையும் கைக்கு கை கொண்டு வந்து கொடுத்து கொண்டிருந்த மருமகள் இல்லாமலும் வீடே வெறிச்சோடி இருப்பதை பார்த்து மிகவுமே மனதிற்குள் நொந்து கொண்டிருந்தார் விஸ்வநாதன். ஆண்டவர் அமைதியாக சோஃபாவில் அமர்ந்து கொண்டு செல்போனில் இருக்கும் சஞ்சயின் போட்டோவை பார்த்து கொண்டிருந்தார். காஃபி கொண்டு வந்து அவரிடம் கொடுத்து விட்டு அதை பார்த்த மகேஸ்வரி, என்னங்க, உங்க பேரன் ஞாபகம் வந்துடுச்சா என்று கேட்டாள். மறந்தாதானே ஞாபகம் வர்றதுக்கு என்று பெருமூச்சு விட்டார். இவ்வளவு பாசம் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு அப்புறம் ஏங்க இப்படி வீம்பு பிடிக்கணும்? இப்ப கூட ஒன்றும் இல்லை. நீங்க ஒரு வார்த்தை போன்ல கூப்பிட்டாலும் போதும், தேவா பொண்டாட்டி புள்ளிய கூட்டிட்டு ஓடி வந்துடுவாங்க என்று அவளாக கூறினாள். அவளை திரும்பி முறைத்த விஸ்வநாதன், நான் பெத்த அவனுக்கே அவ்வளவு வீம்புனா அவனோட அப்பன் எனக்கு எவ்வளவு இருக்கும்? இந்த பாரு, எனக்கு புள்ள பாசத்தை விட கொடுத்த வாக்குதான் பெருசு. என்னைக்கு அவன் என் பேச்சை கேட்டு அந்த மூர்த்தி கிட்ட மன்னிப்பு கேட்டு நின்னு போன நிச்சயத்தை நடத்துறானோ அன்னைக்கு தானே அவன் முகத்துல முழிப்பேன் என்று கூறிவிட்டு எழுந்து உள்ளே சென்றார். அவரை அப்படியே பார்த்து கொண்டிருந்த மகேஸ்வரி, சரியான பிடிவாதக்கார மனுஷன் என்று முனறிக்கொண்டே உள்ளே சென்றாள். அன்று காலேஜில் இருந்து வந்து கொண்டிருந்த ராதாவின் மீது மோதுவது போல் ஒரு வண்டி வந்து நிற்க சற்று தடுமாறி போன ராதா அவசரமாக ஒதுங்கி நின்று கொண்டாள். அவள் ஆத்திரத்தோடு திரும்பி அந்த வண்டியில் இருந்தவனை முறைத்து பார்க்க, ஏய், என்னம்மா மிஸ் உலகழகி, உன் மேல மோதிட்டு வேணும்னு பயப்படுறியா? கவலைப்படாத, இப்போ உன்னை ஒன்னும் செய்ய மாட்டேன். இன்னும் ஒரு மாசம் உனக்கு டைம் இருக்கு. அதுக்குள்ள சொன்ன தேதியில நீங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு நிச்சயத்தை பண்ணல, அதுக்கப்புறம் நான் உன்னை என்ன வேணாலும் செய்வேன் என்று சிரித்தான் ரவி. ஏய், என்னடா மிரட்டுறியா? உன் காலித்தனம் தெரிஞ்சுதான் எங்க அண்ணன் இந்த கல்யாணத்தை நிறுத்தினார் போல இருக்கு. அன்னைக்கு அப்படியே நல்லவன் போல நடிச்ச, இப்ப இவ்வளவு ரவுடித்தனம் பண்ற. இரு, உன்னை எங்க அப்பா கிட்ட சொல்லி சொல்லி என்ன செய்ய போற? உங்க அப்பா கிட்ட துப்பாக்கிய கொடுத்து என்ன சுட்டு தள்ள போறியா? ஓடி இவளே, உங்க அப்பா இப்ப நீ என்னை பத்தி என்ன சொன்னாலும் நம்ப மாட்டாரு. உங்க அண்ணனுக்காக தான் அவன் பேச்சை கேட்டு இப்படி பொய் சொல்றன்னு உன்னையே திட்டுவார். இந்த பாரு, உங்க அண்ணன் எங்க அப்பாவை அசிங்கப்படுத்திட்டான். அவனே வந்து மன்னிப்பு கேட்டாதான் இந்த கல்யாணத்தை நடத்துவன்னு எங்க அப்பா கண்டிஷனா சொல்லிட்டாரு. உங்க அப்பனும் உங்க அண்ணனை வீட்டை விட்டு துரத்திட்டாரு. இந்த பாரு, யார் எப்படி போனாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. நீ எனக்கு வேணும், அவ்வளவுதான். நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. இந்த கல்யாணத்துக்கு உங்க அண்ணனை சம்மதிக்க வைக்கணும், இல்லனா உன்னை என்ன பண்ணுவேன்னு அப்புறம் பாரு என்று அவளிடம் நெருங்கி வந்து கூறிவிட்டு கடகடவென சென்று விட்டார். ராதா அதிர்ந்து போய் அப்படியே நின்று போனாள். அட பாவி, இவன் இப்படிப்பட்ட அயோக்கியனா? அதுதான் அண்ணா இவனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு கல்யாணத்தை நிறுத்தி இருக்கு. ஆனா அப்பா இதெல்லாம் புரியாம வீம்பு பிடிச்சுக்கிட்டு வாக்குதான் முக்கியன்னு இருக்காரே. இப்ப அப்பா கிட்ட போய் இதெல்லாம் சொன்னாலும் அந்த ரவி சொன்னது போல அவரை நம்ப மாட்டாரு. அண்ணனை சேர்த்துக்கதான் நான் போய் சொல்றேன்னு சொல்லுவாரு. அந்த மூர்த்தி மாமா என்னவோ என் பையன் உத்தம, கோயம்புத்தூர்ல இருக்கிற எங்க கம்பெனிய அவன் தான் பாத்துக்கிறான், திறமசாலி, சாதுன்னு அப்பா கிட்ட கதை விட்டாரே. இந்த பாவியும் இத்தனை நாளா கோயம்புத்தூர்ல இருந்ததால அப்பாக்கும் இவனை பத்தி சரியா தெரியல. அவங்க ஃப்ரெண்டு பேச்சை கேட்டு வாக்கு கொடுத்துட்டாரு. பேசாம அண்ணன் கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடலாமா? ஆனா அண்ணன் கோவத்துல அவன் எதனா பண்ணிட்டா அப்புறம் பிரச்சனை வேற மாதிரி போயிடுமே. இதனால என்ன வேணாலும் நடக்கலாம். வேண்டாம் வேண்டாம், எனக்கு எங்க அண்ணன் தான் முக்கியம் என்று குழம்பிக் கொண்டே வீட்டிற்கு சென்றாள். என்னம்மா, என்னைக்கு இவ்வளவு நேரம் அண்ணன் வீட்டுக்கு போயிருந்தியா என்று மகேஸ்வரி கேட்டாள். அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, பஸ் லேட் ஆயிடுச்சு என்று பொய் சொல்லிவிட்டு அமைதியாக உள்ளே சென்று விட்டாள் ராதா. ஒரு வாரம் சென்றது. அன்று கடை வீதியில் ரவி மீண்டும் ராதாவை மடக்கி மிரட்டி கொண்டிருக்க அவள் கோபத்தில் அவனை அறைந்து விட்டு அங்கிருந்து கடகடவென சென்று விட்டாள்.
அங்கிருந்த அனைவரும் இதை பார்த்து கொண்டிருக்க ரவிக்கு அசிங்கம் ஆகி போனது. அவன் ஆத்திரத்தோடு அவள் பின்னால் சென்று கையை பிடித்து இழுக்க ராதா தடுமாறி போனாள். அப்பொழுது ரவியின் கன்னத்தில் யாரோ பலார் என்று அறைய அந்த அதிர்ச்சியில் பட்டென திரும்பி பார்த்தான். 6 அடி உயரத்தில் ஒரு இளைஞன் அவனை முறைத்தவாறு நின்று கொண்டிருந்தான். ஏய் மிஸ்டர், நீ யாரு? எதுக்கு என்ன அரைஞ்ச என்று ரவி கோபத்தில் கத்த, நடு ரோட்ல ஒரு பொண்ணை கைய பிடிச்சு இருக்கிற, உன்னை அடிக்காம மாலை போட்டு மரியாதையா செய்வாங்க என்று மீண்டும் அடிக்க பாய்ந்தான். ஏய், அவளை நான் கல்யாணம் பண்ணிக்க போறவன், அவளை நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், நீ யார் அதை கேட்க என்று கத்தினான். அந்த இளைஞன் ராதாவை திரும்பி பார்த்தான். அவள் பயத்தோடு இல்லை என்பது போல் தலையை ஆட்ட, ஏய் இதோ பாரு, அப்படியே நீ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணாவே இருந்தாலும் நடு ரோட்ல இப்படி நடந்துக்கிட்டா அதை பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். மரியாதையா இங்கிருந்து போயிடு, இல்ல உன்னை இப்பவே போலீஸ் ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு போவன் பாரு என்று அவன் கையை பிடித்தான். ரவி அவன் கையை உதறிவிட்டு, ஏ ராதா உன்ன என்று இருவரையும் மாறி மாறி முறைத்து விட்டு சென்று விட்டான். ரொம்ப தேங்க்ஸ் என்றாள் ராதா கண்களை துடைத்து கொண்டு. பரவாயில்லம்மா. ஆமா, இவன் யாரு? உங்களை கல்யாணம் பண்ணிக்க போறவன்னு சொல்றானே என்று கேட்டான் அந்த இளைஞன். இல்ல சார், அவன் பொய் சொல்றான். இந்த பாவியால தான் எங்க அப்பாவும் அண்ணாவும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. இப்ப எங்க குடும்பமே இவனாலதான் பிரிஞ்சு நிக்குது என்று அழுதாள் ராதா. ஓ அப்படியா, சரி, எது எப்படியோ இவன்கிட்ட நீங்க ஜாக்கிரதையா இருங்க. உங்க பேரு? என் பேரு ராதா. உங்க பேரு? என் பேர் வினித். இங்கதான் எங்க லெதர் கம்பெனி இருக்கு. நீங்க படிக்கிறீங்களா? ஆமா சார், எதிராஜ் காலேஜ்ல பிபிஏ படிக்கிறேன். ஓ அப்படியா, வெரி குட். சரி, உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா நான் உங்களை வீட்டில் டிராப் பண்ணிட்டு போறேனே. பரவாயில்ல சார், இங்கதான் எங்க வீடு, நான் போய்க்கிறேன் என்றாள் ராதா. அப்போ ஓகே, பார்த்து பத்திரமா போங்க, அப்ப நான் வரேன் என்று அவளிடம் கூறிவிட்டு காரில் ஏறினான் வினித். அன்று தேவா ஆபீஸில் இருந்து புறப்பட்டு வெளியே வர அவனது வண்டி ஸ்டார்ட் ஆகாமல் மக்கார் செய்து கொண்டிருந்தது. அவன் தவித்து கொண்டிருப்பதை பார்த்த சண்முகம் அவனை தனது காரிலேயே வரும்படி அழைத்தார். இல்ல சார், பரவாயில்ல என்று தேவா தயங்க, அட என்னப்பா, நான் தான் அன்னைக்கே சொன்னேன் இல்ல, நீ என் புள்ள போலன்னு, பேசாம வா, நானே உன்னை வீட்டுல விட்டுட்டு போறேன், அப்படியே உங்க அப்பாவையும் பார்த்தது போல இருக்கும் இல்ல என்று அவனை பிடிவாதமாக அழைத்து கொண்டு புறப்பட்டார் சண்முகம். வீட்டில் கீதா அவரை வரவேற்று உபசரிக்க, ஆமா தேவா, உங்க அப்பா அம்மாலாம் எங்க? யாரையும் காணோம் என்று சுற்றி பார்த்தார். இல்ல சார், இப்ப அவங்க எங்க கூட இல்ல என்று நடந்தது எல்லாம் தயங்கிக் கொண்டே கூறினான் தேவா. அட கடவுளே, என்னப்பா, உங்க அப்பா ரொம்ப நேர்மையானவரு, ஒழுக்கமானவர்னு நினைச்சா கூடவே இவ்வளவு பிடிவாதக்காரராகவும் இருக்காரே. சரிப்பா, கவலைப்படாத, கூடிய சீக்கிரம் எல்லாம் சரியாகிடும் என்று அவர் சமாதானம் கூறிக்கொண்டிருக்க, அண்ணா அண்ணி என்று அழைத்து கொண்டு உள்ளே வந்தாள் ராதா. அவளை ஆச்சரியமாக பார்த்தார் சண்முகம். ராதாவும் அவரை பார்த்துவிட்டு மெதுவாக தனது அண்ணின் அருகே போய் நின்று கொண்டாள். கீதா அவள் காதில் ஏதோ கூற அவள் சண்முகத்தை கையெடுத்து வணங்கினாள். சண்முகத்தின் முகம் மலர்ந்தது. சார், இதுதான் என்னோட தங்க ராதா என்றான் தேவா. ஓ அப்படியா, பார்க்க லட்சணமா இருக்காளே, மரியாதையான பொண்ணாவும் இருக்கா. ஆமா, இந்த பொண்ணு கல்யாணத்துக்கு தான் இவ்வளவு கெலாட்டாவா? ராதா, நீ என்னமா படிக்கிற என்று கேட்டார். நான் பிபிஏ ஃபைனல் இயர் படிக்கிறேன் என்றாள் மெதுவாக. வெரி குட். ஆமா, இங்க நீ வந்திருக்கியே, இது உங்க அப்பாக்கு தெரியுமா என்று சிரித்தார். தெரியாது, தெரிஞ்சா என்னை கொன்னே போட்டுருவாரு. ஆனா என்னால எங்க அண்ணாவையும் எங்க அண்ணி குழந்தையும் பார்க்காம இருக்க முடியாது, அதுதான் என்று மெதுவாக கூறிவிட்டு தலை குனிந்து கொண்டாள். தேவா சிரித்தான். பரவாயில்ல, உன் தங்கையும் உன்னை போலதான்னு நினைக்கிறேன், நல்ல பிள்ளைங்க. சரிப்பா, நான் கிளம்புறேன் என்று எழுந்து கொண்டார் சண்முகம். அம்மாடி, நீ ஒன்னும் கவலைப்படாத, கூடிய சீக்கிரம் எல்லாம் சரியாகிடும் என்று சிரித்து கொண்டே அனைவரிடமும் கூறிவிட்டு கிளம்பினார். அவரை வழி அனுப்பிவிட்டு உள்ளே வந்த தேவா, ஏ வாலு, என்ன 2 நாள் ஆளை காணோம் என்று தனது தங்கையிடம் கேட்டான். ஒன்னும் இல்லைன்னா, சுற்றுப்புற சூழலுக்காக ஒரு விழிப்புணர்வு ப்ரோக்ராம் போல போட்டிருக்கோம், அதுக்காக நாங்க நாளைக்கு கோவளம் வரைக்கும் போறோம், அதுக்கு தான் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருந்தோம். அப்படியா? ஆமாண்ணா, அப்படியே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பக்கத்துல முட்டுக்காட்டுல போட்டிங் போலான்னு கூப்பிடுறாங்க, அதுதான் போயிட்டு வரலான்னு இருக்கண்ணா. அப்பா கிட்ட முட்டுக்காடு போறத பத்தி சொல்லல, ஆனா கோவளம் போறேன்னு சொன்னேன். சரின்னு சொன்னாரு, ஆனா உன்கிட்ட உண்மையா சொல்லிடுறேன் என்றாள் ராதா. அப்படியா?
ஏமா அங்கெல்லாம் தனியா போய்கிட்டு என்று தயங்கினான் தேவா. அட என்னங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் வராங்கல்ல, போயிட்டு வரட்டும் விடுங்க, பாவம் சின்ன பொண்ணு தானே என்றாள் கீதா. அப்படி சொல்லுங்க அண்ணி என்று அவளை கட்டி கொண்டாள் ராதா. சரி, ஜாக்கிரதையா போயிட்டு வா, அடிக்கடி எனக்கு போன் போடணும் என்றான் தேவா. சரிண்ணா என்று உற்சாகமாக தலையாட்டினாள். ராதாவின் அடக்கமான குணம், நல்ல அழகு, மரியாதை அனைத்தும் சண்முகத்திற்கு பிடித்துவிட ஏற்கனவே தேவாவின் மீதும் அவன் குடும்பத்தின் மீதும் இருந்த நல்ல எண்ணத்தால் அவளை தனது மருமகள் ஆக்கிக் கொள்ள ஆசைப்பட்டார். இதை பற்றி தனது மகன் வினித்திடமும் கூறினார். அப்பா, அம்மா இல்லாம தனியாளா நீங்க எனக்காகவே எல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சு என்னை வளர்த்தீங்க. அதே போல நானும் உங்க பேச்சு மீறி எதுவும் செய்ய மாட்டேன். உங்க இஷ்டம் போல செய்யுங்கப்பா. அப்ப நான் கிளம்புறேன். இன்னைக்கு ஒரு ஆர்டர் விஷயமா நான் மகாபலிபுரம் வரைக்கும் போக வேண்டியிருக்கு. வர லேட்டானா பயப்படாதீங்க என்று கூறிவிட்டு சென்றான். அன்று மதியம் கோவளத்தில் கேம்ப் முடித்து அனைவரும் கிளம்ப ராதாவும் அவளது தோழிகளும் மட்டும் முட்டுக்காடு போக ஒரு ஆட்டோவை பிடித்து கொண்டு புறப்பட்டனர். ஆட்டோ முட்டுக்காடை தாண்டி எங்கோ வேகமாக சென்று கொண்டிருக்க, அண்ணா என்ன இது, எங்க போறீங்க? நாங்க முட்டுக்காடுல தான் இறங்கணும் என்று கத்தினாள் ராதா. ஏய், பேசாம வாங்க, இல்லைன்னா அவ்வளவுதான் என்று கத்தினான் டிரைவர். அவர்கள் மூவரும் பயத்தோடு கத்த ஆரம்பித்தனர். ஆள் நடமாட்டமே அவ்வளவாக இல்லாத அந்த சாலையில் ஆட்டோ வேகமாக சென்று ஒரு காரின் அருகே நின்றது. அந்த காரில் இருந்து ரவி இறங்கி வந்து ராதாவை மட்டும் இழுத்து காரில் ஏற முயன்றான். இதற்குள் அவளது தோழிகள் இருவரும் இறங்கி அவனை பிடித்து கொள்ள ரவி அவர்களை பிடித்து தள்ளிவிட்டான். ஆட்டோ டிரைவர் ஓடி வந்து அவர்களை பிடித்து கொள்ள ஹெல்ப் ஹெல்ப் என்று கத்தினாள் ராதா. சற்று தூரத்தில் வந்து கொண்டிருந்த வினித் இதையெல்லாம் பார்த்துவிட்டு காரை வேகமாக ஓட்டி கொண்டு வந்து அங்கு நிறுத்த, அதை பார்த்துவிட்டு அந்த பெண்கள் மீண்டும் பலமாக கத்தினர். வினித் பரபரப்பாக இறங்கி ஓடி வர இதை பார்த்துவிட்டு ஆட்டோ டிரைவர், எனக்கு ஒன்றும் தெரியாது, இந்த ஆளு சொல்லிதான் நான் இப்படி பண்ண என்று ஆட்டோவை எடுத்துக்கொண்டு பறந்தான். வினித்தை பார்த்த ராதாவிற்கு அப்பாடா என்று ஆனது. ஏய் என்னடா, நீ இங்கேயும் வந்துட்டியா என்று ரவி அவனை அங்கிருந்த கட்டையால் அடிக்க பாய வினித் அவனை அடித்து புரட்டினான். இதற்குள் ராதா போலீஸுக்கு போன் செய்தாள். அதை பார்த்த ஆத்திரத்தாலும் வினித்திடம் அடி வாங்கிய கோபத்திலும் அந்த கட்டி எடுத்து அவள் மண்டையில் அடித்து விட்டான் ரவி. ராதா மயங்கி சாய பதறிக்கொண்டு அவளை பிடித்து கொண்டனர் அவளது தோழிகள். வினித் அவனை கீழே தள்ளி அவன் கைகளில் சேர்த்து பிடித்து கொள்ள இதற்குள் போலீஸ் வந்து ரவியை பிடித்து கொண்டனர். இன்ஸ்பெக்டர், நான் ராதாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறேன், நீங்க இவங்களை பத்திரமா வீட்டுக்கு அனுப்பிடுங்க என்றான் வினித். ஓகே, இவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களா என்று இன்ஸ்பெக்டர் கேட்க, ஆமா சார். ஓகே மிஸ்டர் வினித், பக்கத்துல பெஸ்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு, அங்க இவங்களை கூட்டிட்டு போங்க, நாங்க அவங்க பேரண்ட்ஸுக்கு போன் போட்டு சொல்லிடுறோம் என்றார் இன்ஸ்பெக்டர். ஆமாண்ணா, நாங்களும் அவங்க அண்ணன் கிட்ட சொல்லிடுறோம் என்றாள் ராதாவின் தோழி. சரிம்மா, பார்த்து பத்திரமா போங்க என்று ராதாவை தூக்கி காரில் போட்டுக்கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு விரைந்தான் வினித். லேசாக கண்களை திறந்த ராதா எதிரே வினித்தை பார்த்து முகம் மலர இதற்குள் தேவாவும் சண்முகம் அங்கு பதறிக்கொண்டு ஓடி வந்தனர். அவர்கள் பின்னால் சஞ்சய் அழைத்து கொண்டு கீதாவும் வந்தாள். அவர்களை பார்த்த ராதா அண்ணா என்று அழைத்து கொண்டே கட்டிலில் இருந்து எழுந்து அமர்ந்தாள். என்னம்மா, என்ன இது? இதுக்குதான் நான் உன்னை அப்பவே அங்கெல்லாம் போகாதன்னு சொன்னேன் என்று பதறினான் தேவா. என்னாலதான் எல்லாம் என்று அழ ஆரம்பித்தாள் கீதா. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, ஏன் அழற, பேசாம இரு என்று சமாதானம் செய்தார் சண்முகம். தேவா, நீங்க தான் இவங்க அண்ணனா என்று ஆச்சரியமாக கேட்டான் வினித். ஆமா சார், நீங்க எப்படி இங்க என்று தேவா தடுமாற, நான் தான் இவங்களை வழியில பார்த்துட்டு என்று நடந்ததை எல்லாம் கூறினான் வினித். அப்படியா, ராதாவோட ஃப்ரெண்ட்ஸு எனக்கு ஃபோன் போட்டாங்க, அதுதான் நான் பதறிக்கிட்டு கிளம்புறத பார்த்து சார் நானே கூட்டிட்டு போறேன்னு என்ன கார்ல கூட்டிட்டு வந்தாரு என்றான் தேவா. ஆமாப்பா, நான் தான் தேவாவை கூட்டிட்டு வந்தேன். ஆமா, அந்த ரவின்றது யாரு என்று கேட்டார் சண்முகம். அப்பா, அந்த ஆளு உங்களுக்கு தெரிஞ்சவன் தான் போல இருக்கு, ஏற்கனவே ஒரு வாட்டி இவங்க கிட்ட தகராறு பண்ணான், அப்போ நான் தான் உங்களை காப்பாத்தினேன் என்றான் வினித். அப்படியா என்று தேவாவும் சண்முகமும் அலற, என்னம்மா அந்த ரவி இப்படி பண்ணான்னு ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை என்றான் தேவா. ஆமா தேவா, யாருப்பா அந்த ரவி என்று மீண்டும் கேட்டார் சண்முகம். நான் சொன்னனே சார், என் தங்கச்சிய அவனுக்கு தான் எங்க அப்பா பேசியிருந்தாருன்னு. ஓ, அந்த அயோக்கியம் இவன் தானா? நீ அவனை பத்தி சொன்னது சரிதான் போல இருக்கு என்று அவர் கூறிக்கொண்டிருக்க, ராதா
ராதா என்று பதறிக்கொண்டு விஸ்வநாதனும் மகேஸ்வரியும் உள்ளே வந்தனர். விஸ்வநாதனுக்கு தேவாவை பார்த்ததும் முகம் சிவக்க, ஏ பாவி, என் பொண்ணு வாழ்க்கையதான் கெடுத்த, இப்ப அவளை எனக்கு தெரியாம எங்கேயோ அனுப்பி கொல்லவா பார்த்திருக்கிற என்று அவனை அடிக்க பாய்ந்தார். அப்பா, நான் சொல்றத கேளுங்க என்று அலறினான் தேவா. சார், என்ன இது? ஏன் இப்படி முரட்டுத்தனமா நடந்துக்கிறீங்க? தேவா மேல ஒரு தப்பும் இல்ல, முதல்ல நாங்க சொல்றத கேளுங்க என்றார் சண்முகம். நீங்க யார் சார் சொல்றது? ராதாவோட ஃப்ரெண்ட்ஸ் தான் சொன்னாங்களே, இவன் தான் அவளை முட்டுக்காடு போக சொன்னான்னு. இவ யாரு என் பொண்ண போக சொல்லி அனுமதி கொடுக்க? பாத்தியா, நான் சொன்னதை கேட்காததாலதான் இந்த ஆபத்து. இவன் பேச்சை கேட்டா இப்படிதான் ஆகும். அப்படிதான் அந்த ரவியை பத்தி இல்லாததும் பொல்லாததும் சொல்லி இவ வாழ்க்கையை கெடுத்துட்டான் என்றார் விஸ்வநாதன். ஐயா, ஏன் இப்படி பேசுறீங்க? இன்னைக்கு உங்க பொண்ணு இங்க படுத்திருக்க காரணமே அந்த ரவிதான் என்றார் விஸ்வநாதன். என்ன சொல்றீங்க என்று அவரை ஒன்றும் புரியாமல் அதிர்ந்து பார்த்தார் விஸ்வநாதன். ஆமா சார், எங்க அப்பா சொல்றது உண்மைதான் என்று நடந்ததை எல்லாம் கூறினான் வினித். ராதாவும் அழுது கொண்டே ரவி அவளை மிரட்டியதும் கலாட்டா செய்ததையும் கூறினாள். ராதா, என்னம்மா இது? இவ்வளவு நடந்திருக்கு, இதெல்லாம் ஏன் எங்ககிட்ட சொல்லவே இல்லை என்று அதிர்ந்து கேட்டார் விஸ்வநாதன். எங்கப்பா, நீங்க தான் அண்ணா சொல்றது எதையும் நம்பாம உங்க நண்பனுக்கு நீங்க கொடுத்த வாக்குதான் முக்கியம்னு பிடிவாதமா இருந்தீங்க. இதெல்லாம் நான் அப்ப சொல்லியிருந்தா நீங்க அண்ணனுக்காக பேசுறேன்னு கண்டிப்பா நம்பியிருக்க மாட்டீங்க. அதனாலதான் எதுக்குன்னு பேசாம இருந்துட்டேன். அண்ணாக்கும் இதெல்லாம் தெரிஞ்சா அவனை எதனா பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிடுமோன்னு பயந்துட்டேன் என்று அழுதாள். ஆமாப்பா, அந்த மூர்த்தி அங்கிள் நிச்சயதார்த்தம் சீக்கிரமா நடத்தணும், கல்யாணத்தை சீக்கிரமா நடத்தணும்னு அவசரப்படவே எனக்கு சந்தேகம் வந்து கோயம்புத்தூர்ல இருக்கிற என் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட சொல்லி அந்த ரவியை பத்தி விசாரிச்சேன். அவங்க சொன்னதை கேட்டுதான் நான் அந்த முடிவுக்கு வந்தேன். அதனால தான் அவர்கிட்ட போய் இந்த கல்யாணத்துல எங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டேன். உங்ககிட்ட மெதுவா சொல்லி புரிய வைக்கலான்னு நினைச்சேன். ஆனா நீங்க அதை கேட்கவே ரெடியா இல்லை என்றான் தேவா. அப்பா தேவா, என்னை மன்னிச்சிடுப்பா. நான் என் நண்பனுக்கு கொடுத்த வாக்குதான் முக்கியம்னு பார்த்தனே தவிர என் மகனோட பேச்ச காது கொடுத்து கேட்கல. நீ அவ்வளவு பிடிவாதமா நான் வெளியில போனாலும் போவேன்னே தவிர அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன்னு மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொல்லும் போதே நான் யோசிச்சிருக்கணும். ஆனா என் ஆத்திரத்தால நான் புத்தி எழுந்துட்டேன். என்னை மன்னிச்சிடுப்பா. என் வாக்க காப்பாத்தணும்னு நினைச்சு என் பொண்ணு வாழ்க்கையே பாழக்கிறந்தனே, எல்லாரும் என்னை மன்னிச்சிடுங்க என்று கதறினார். அப்பா என்று ஓடி வந்து அவரை கட்டி கொண்டான் தேவா. இதை பார்த்து மகேஸ்வரியும் ராதாவும் புரித்து போக, ஐயா, என்ன இது? நீங்க யாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க அப்படி எந்த தப்பும் செய்யல. கொடுத்த வாக்க காப்பாத்ததான் நீங்க துடிச்சிருக்கீங்க. இது ஒன்றும் தவறில்லை. இப்படிப்பட்ட தங்கமான பசங்களை பெற்ற நீங்க எப்பவும் தலை நிமிர்ந்துதான் வாழணும் என்றார் சண்முகம். அவரை ஆச்சரியமாக பார்த்தார் விஸ்வநாதன். அப்பா, இவர் தான் எங்க முதலாளி சண்முகம் ஐயா. இவர் அவங்க மகன் வினித். இவர் தான் நம்ம ராதாவை காப்பாத்தினாரு என்றான் தேவா. அப்படியா, ரொம்ப நன்றி தம்பி என்று வினித்தை கட்டி கொண்டார் விஸ்வநாதன். எங்களுக்கு நன்றிலாம் ஒன்றும் வேண்டாம். அதுக்கு பதிலு நாங்க ஒண்ணு கேட்போம், நீங்க அதுக்கு ஒத்துக்கினா போதும் என்றார் சண்முகம். அனைவரும் ஒன்றும் புரியாமல் அவரை பார்க்க, என்ன அப்படி பாக்குறீங்க? உங்க பொண்ண எங்க வீட்டுக்கு மருமகளா அனுப்பணும், அதுதான் நான் கேட்க போறேன் என்று சிரித்தார். ஐயா, என்ன சொல்றீங்க என்ற அதிர்ச்சியோடு அவரை பார்த்தார் விஸ்வநாதன். என்ன புரியலையா தாத்தா? நம்ம அத்தைய அந்த அங்கிளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க சொல்றாரு தாத்தா என்றான் சஞ்சய் குட்டி. இதை கேட்டு அனைவரும் சிரிக்க, ஆமா விஸ்வநாதன், உங்க குடும்பத்துல இருந்து பொண்ணெடுக்க நாங்க தான் கொடுத்து வச்சிருக்கணும். உங்க பையனோட நேர்மையை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அது போல உங்க பொண்ணும் தங்கம். அதனாலதான் அந்த தங்கத்தை எங்க வீட்டுக்கு கொண்டு போக ஆசைப்படுறேன் என்றார். விஸ்வநாதன் பெருமையோடு தனது மகனை பார்க்க மகேஸ்வரியும் கீதாவும் ஒருவரை ஒருவர் ஆச்சரியமாக பார்த்து கொண்டனர். வினித் ராதாவை பார்த்து புன்னகை செய்தான். அவள் வெட்கத்தால் தலையை குனிந்து கொண்டாள். 3 மாதங்களில் வினித் ராதா திருமணம் கோலாகலமாக நடந்தேற அனைவரும் அச்சதை தூவி வாழ்த்தி மகிழ்ந்தனர். இத்துடன் கொடுத்த வாக்கு கதை முற்றும். உங்களுக்காக எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வர ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.